காபத்துல்லாவை பார்க்கிறோம்னு சொன்னா அது என்னங்க ஆயிட்டது? உருது கவிஞர் அவர்கள் அருமையாக சொல்லி காட்டுவார்கள். எனக்கு இந்த உலகத்தில் காபத்துல்லா என்பது என்னுடைய சேகுடைய ஸ்தானமாக இருக்கும் என்பதாக அருமையாக சொல்லி காட்டுகின்றார்கள். மீண்டும் சொல்கின்றார், என் சேகுடைய ஸ்தானம் கிடைக்கின்ற பொழுது எனக்கு காபத்துல்லாவுடைய சிறந்தது என்பது என் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதுதான் சிறந்தது என்பதாக சொல்லி காட்டுகின்றார். அந்த தன்மையை விளக்கி காட்டுவதுதான் இந்த இல்முல் இன்சானுடைய கிதாபினுடைய ரகசியம். பெருமக்களே, மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. அதற்கு முன்னால் 2 ஸ்தானம் இருக்கின்றது. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. ரப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நஃப்ஸ மாத்திரம் கெட்டி கிடந்த அழுவுனா நிச்சயமா அதெல்லாம் தெரிய முடியாதுங்க. அதெல்லாம் அந்த ஹதீஸினுடைய யதார்த்த சிந்தனை. மன் அரஃப ஷேஹு ஃபக்கத் அரஃப ரசூலஹு வமன் அரஃப ரசூலஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, மன் அரஃப ஷேஹு, ஷேகையே முதல்ல தெரியல, மன் எப்படி ரசூலை தெரிஞ்சுக்க முடியும்? ரசூலையே தெரிஞ்சுக்கிடல, பின்ன எப்படி ரப்ப தெரிஞ்சுக்க முடியும்? இந்த இடையில ஒரு 2 கோடு அடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மன் அரஃப நஃப்ஸஹு, அவன் நஃப்ஸ கெட்டி கிடந்து அழுது சாவட்டும் அப்படிங்கிறதுனாலதான். எவன் ஒருவன் மன் அரஃப ஷேஹு என்பதை வருகின்ற பொழுது அந்த ஷேஹு துனியாவுடைய அங்கலாய்ப்பினுடைய பணம் உண்டாக்கக்கூடிய விஷயங்களையோ அல்லது அழுக்காறு சிந்தனை உடையவர்களோ அகங்காரம் பிடித்தவர்களோ அல்ல பெருமக்களே. ஷேகுடைய ஸ்தானம் என்பது அவரிடத்தில் செல்கின்ற பொழுது இமாம் கஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அவர்களிடத்தில் 2 நிமிடம் இருப்பது என்பது அல்லாஹ்வுடைய சிந்தனையை உண்டாக்கி கொடுக்கும். நாம சில பேர் இருப்பாங்க, அவர்கிட்ட போனா துவா வாங்கினா பெரிய பணக்காரன் ஆயிடலாம், இவர்கிட்ட போய் முரீது வாங்கினா ஏழையா போயிடுவான் அப்படின்னு சொல்லுவான். எவரிடத்தில் முரீது வாங்கி நீ ஏழையா போறியா அவன் தான் சிறந்த ஷேகாக இருப்பார். ஏன்னு தெரியுமா? நீ செஞ்ச குற்றம். நீ எவர்கிட்ட போய் முரீது வாங்கி பணக்காரன் ஆயிட்டியோ நீ தெளிவா எழுதி வைச்சுக்கோ, அந்த ஷேகு லாலும் முலில் என்பதாக மகான்களாகிய நாதாக்கள் சொல்கின்றாங்க. ஏன்னு தெரியுமா? எவரிடத்தில் முரீதை பெற்றதற்கு பின்னா ஏழ்மை நிலைக்கு வாழணும், அந்த ஷேகு ஒழுங்கா இருக்காரு, நீ ஒழுங்கா இல்லைன்னு விளங்கி கொள்ளணும். ஏன் கன்ஃபியூஷன் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எவ்வளவு பல புரியுது இல்லையா? நான் சொல்றேன், என்ன தெரியுமா? எவரிடத்தில் முரீது பெற்றவுடன் பணக்காரன் ஆயிட்டானா அவருக்கு கூட்டாளியா யார் இருக்கா? அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சிஜ்னுல் மூமின்ங்கிற பொழுது நமக்கு கஷ்டம் நொம்பலம்லாம் வரத்தாங்க செய்யும். வ ஜன்னத்துல் காஃபிர், இந்த துனியாவுல ஜன்னத்தை காண்றவன் எல்லா படாடோபங்களையும் அனுபவிக்கின்றான் என்று சொன்னால் அந்த காஃபிர்களுக்கு இந்த துனியாவில் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு பரிகாரம் கொடுக்கப்படும். ஜன்னத்துல் காஃபிர் இல்லையா? அதனால அவருக்கு அந்த நிலைமையை மறந்துடுறார். அப்ப இந்த துனியாவுடைய படாடோபங்களில் அவர் தன்னை அழித்துக் கொள்கின்றார். எவர் ஒருவர் ஒரு சேஜக முறியதானது வரை ஏழ்மை நிலையில போறானா அவன் ஏழ்மை நிலைமைக்கு போகின்ற பொழுது அந்த சேஜ சரியான நிலைமையில் இருக்கின்றார், இவன் தவறாகின்றான். ஏன் தெரியுமா? இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ். அதுக்கு பின்னால சொல்றோம், எதி வகபி மின் குத்ரத்தில்லாஹி தஆலா வல் அன்பியாஇ வல் முர்ஸலீன வல் மசாயிகுல் முகர்ரபீன் ஷுஹூதம் வல் அமானா. நீ சாட்சி சொல்கின்ற பொழுது இந்த கை பிடித்திருக்கக்கூடிய கை மின் கப்பி, இந்த பிடி மின் குத்ரத்தில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய சக்தி பெற்ற கையாக இருக்கும். வல் அன்பியா, நபிமார்கள், அன்பியா உள்ளாக்கள், முர்சலீன்கள், அந்த ரசூல்மார்கள், மசாயிகுமார்கள் எல்லாம் சாட்சியாக இருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு நான் களவாட மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் அழுக்காரிகளில் ஈடுபட மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன், இன்ன அனாச்சாரங்களை செய்ய மாட்டேன் என்று நீங்கள் யாரை சாட்சி வைக்கின்றீர்கள்? இத்தனை நபர்களையும் சாட்சி வைத்து விட்டீர்கள். சாட்சி வைத்ததற்கு பின்னால் எப்பொழுது உங்களுடைய பையத்து உடன்படிக்கை மாறுகின்றதோ அத்தனை நபர்களுடைய பதுவாகவும் உங்களுக்கு உண்டாகின்ற பொழுது நீங்கள் நிச்சயமாக ஏழ்மை நிலைமைக்குத்தான் செல்கின்றீர்கள். அந்த பையத்தை செய்த ஷேகு ஸ்தானம் பெற்றவர் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஷேகுல் மஷாயிக் அல்லாமா சில நபர்களுக்கு தெரியும், நம்முடைய சகாப் அன்னவர்களுக்கும் தெரியும். முகமது அப்துல் காதர் சூஃபி ஹைதராபாத் அன்னவர்களுடைய கலீஃபா முகமது அப்துல் காதர் சூஃபி சிலோன் அன்னவர்கள் இதை அருமையாக ஒரு கட்டத்தில் சொல்கின்றார்கள். நாம் கேட்டிருந்த ரகசிய விஷயமும் அதுதான். அன்பிற்குரிய பெருமக்களே, அவர்கள் அருமையாக சொல்கின்றார்கள், எவன் ஏழ்மை நிலை வருகினா அவங்க சொல்றாங்க, வாப்பா நான் மீது வேங்கின போது ஏழை ஆயிட்டேன்,
நான் அவர்கிட்ட போய் அப்பவுமே இந்த பிரச்சனை இருந்துச்சு. 1980 இந்த பிரச்சனை அப்பவே இருந்தது. அவர்கிட்ட போனா பணக்காரன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க சொன்ன விஷயம், இந்த துன்யா என்பதை ஒரு மண் மாதிரி கூட்டி வச்சுக்கோ, பின்னால தூக்கி போட்டுட்டே போ. உனக்கு மாட்டு வண்டி வேணுமா, ராக்கெட் வேணுமா? மாட்டு வண்டியில போனா செலவினங்கள் இருக்காது, மெதுவா போய் அழகான ஸ்தானத்தை அடைஞ்சிடலாம். ராக்கெட்ல போறதா இருந்தா எப்ப போய் விழும், எந்த இடத்துல போய் விழும் அது தெரியாம போயிடும். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு மீராசா காக்கா அண்ணவர்களிடத்திலே அவர்கள் அன்று கேட்டது இன்றும் என் கண்முன் எல்லாடி கொண்டிருக்கின்றது மக்களே. அப்ப நாம எல்லாம் சின்ன பிள்ளை, அவங்க மடியில உட்கார்ந்து விளையாண்ட பிள்ளை இருக்கட்டும். அன்பிற்குரிய பெருமக்களே, அந்த துன்யாவை அவர்கள் சுருக்கி தருகின்றார்கள். அது அந்த ஷேக் பையத்து உடன்படிக்கை செய்கின்ற பொழுது அந்த ஷாஹிதாக இருப்பவர்கள் யார் வருவார்கள்? அவர் உண்மையாக இருந்திருந்தால் என்று சொன்னால் இத்தனை பேரும் சாட்சியா இருப்பாங்க. இல்லை என்று சொன்னா நிச்சயமா நீயும் பணக்காரனா இருப்ப, அவனும் பணக்காரனாக இருப்பான். பெருமக்களே, அது நமக்கு தேவையில்லை. அந்த ரகசியத்தை சொல்லித் தரக்கூடிய ரகசியத்தினுடைய வெளிப்பாடுதான் இந்த இல்முல் இன்சான், மனிதனுடைய ரகசியம். நாம் சொல்லி காட்டியது ஒன்று, மனிதன் கீழ்நிலையில் அவாநிலையில் அழுக்காய் பிடித்திருக்கின்ற பொழுது எப்பொழுது நூறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றானோ, அந்த தாங்கி இருக்கின்ற பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், மனிதன் சங்கையாக சிறப்பாக்கப்பட்டிருக்கின்றான். பெருமக்களே, அவன் காப கோசையில் உட்கார்ந்திருக்கின்றார்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லது மூலாதாரத்தில் உட்கார்ந்திருக்கின்றார்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பெற்றுத் தருவதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நூலில் இருப்பான். அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு நாள் பொழுது அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்களை முன்னால் இருத்தி வைத்துக் கொண்டு, அலியே நீங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள், நான் சொல்லித் தரக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் கண்களில் மூடிக்கொண்டவர்களாக திக்ர் சொல்லுங்கள் என்பதாக அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அன்னவர்கள் அன்னவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அதற்கு பின்னால் சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கும் 4 பீர், நிறைய பேர் உபயோகப்படுத்துவாங்க 4 பீர் சௌதா காணுவாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, ஹாஜா உமைர் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹாஜா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற 4 பேர் மக்களுக்கு தான் 4 பீர் சௌதா காணுவாதா பின்னால இருக்கட்டும். அந்த 4 பீர்களும் அதை பின்பற்றியதற்கு பின்னால் ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை தெளிவுபடுத்துகின்றார்கள். எனக்கு என்னுடைய முர்ஷித் அவர்கள் என்னை பக்கத்தில் நிறுத்திக் கொண்டு கண்களை மூடிய நிலைமையில் இப்படி திக்ர் செய்ய வேண்டும் என்று சொல்லி காட்டி எனக்கு ஹிர்கா அனுபவித்தார்கள், எனக்கு ஹிலாபத்தும் தந்தார்கள் என்பதாக செய்தனா ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருமையாக சொல்லி காட்டுகிறார்கள். பெருமக்களே, அந்த தொட்டு காட்டும் ரகசியத்தை தான் இந்த இல்முல் இன்சான் இன்று உங்களுக்கு எழுத்தின் மூலமாக தொட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய பெருமக்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத நடைமுறை எதுவுமே அல்ல, வழிமுறை எதுவுமே அல்ல. பெருமக்களே, விவேகானந்தர் தன்னுடைய கிரந்தத்திலே ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டியதை கூட நாம் மறுத்து நாம் அவருக்கு மறுப்பு எழுதியிருந்தோம். விவேகானந்த மிஷனுக்கு கூட நாம் எழுதியிருந்தோம். இப்ப ரீசனா என்ன சொல்லி எழுதியிருக்காருன்னா, இந்த உலகில் ஆன்மீகத்தை கற்றுத்தராமல் வேறு விஷயங்களை உலக ஆதாயங்களை கற்றுக் கொடுத்தவர் என்பதை ஒரு தப்பான கோடை அவர் காட்டுகின்றார். நாம் சொல்லி காட்டுகின்றோம், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகத்தினுடைய அந்த பவரை கொடுத்துதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் என்று 220 கோடி முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே, அது வாழ் கொண்டோ படைபலத்தை கொண்டோ பணபலத்தை கொண்டோ அல்ல. பெருமக்களே, ஓட்டு திண்ணையில் இருந்து அஸ்ஹாபு சுஃபாக்கள் பக்கீர்மார்களை கொண்டுதான் இந்த உலகில் இன்றைய நிலைமை வேறுங்க. அன்றைய பக்கீர்களை நாம் சொல்லி காட்டுகின்றோம். அந்த பக்கீர்கள் என்ற இஸ்லாமிய சூஃபிகளை கொண்டுதான் மகான்களாகிய நாதாக்கள் தங்களை பக்கீர்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். சக்காபி அவர்கள் கூட கையெழுத்து போடும் பொழுது பக்கீர் அவர்கள்